ஹரஹர நம பார்வதி பதஜே. ஹரஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வேயிறு தோழிபங்கன் விடமுண்ட கண்டன், மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால், ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே, ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. ஆதித்யாஜ சோமாஜ மங்களாய புதாஜ குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமஹ. அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேதசிவ ஆகம பாடசாலை குருகுலம் சங்கரபடம் காஞ்சிபுரம். அலைபேசி 9865098370. அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். நாம் நமது நெக்ஸ்ட் தொலைக்காட்சியின் வாயிலாக காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தனையோ பதிவுகளை பார்க்குறோம். நிறைய நிகழ்ச்சிகள் ஜோதிட ரீதியாக, ஆன்மீக ரீதியாக, மாத ராசி பலன்கள், பெயர்ச்சி பலன்கள், இது மாதிரி வார ராசி பலன்கள், இது மாதிரி நிறைய பார்த்துட்டு இருக்கோம். ஒன்லையும் ஒரு விஷயங்கள் இருக்கும். அப்படி பார்க்கும் பொழுது இப்போ நாம் பார்க்க இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வருகின்ற 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு நமக்கெல்லாம் எப்படி இருக்குது, 2026 மேஷம் முதல் மீனம் ராசி வரை இருக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குது, நன்மைகளா தீமைகளா? ஏன்னா 2025 பார்த்தீங்கன்னா பலவிதமான கஷ்ட நஷ்டங்களைப்பட்ட ராசிகள் அதில் இருக்கும். அதில் ஏதாவது விடிவு காலம் வருதா, மாற்றங்கள் ஏற்படுமா, நமக்கு நல்லதே நடக்காதா, இப்படியெல்லாம் சொல்ல முடியாத கஷ்டங்களோடு துயரங்களோடும் எதிர்பார்ப்புகளோடும் நிறையா ராசிக்காரர்கள் இருப்பார்கள். இப்போ இந்த வரக்கூடிய இந்த புத்தாண்டு அடுத்த வருஷம் ஆச்சும் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு வருடமும் ஒரு நிமிஷம் மாறி போயின்னு இருக்கு. அப்போது அவ்வளோ வேகமாக கஷ்டங்களை அனுபவிக்கிறோம். நல்லது சீக்கிரம் ஓடிடுது, கெட்டது ரொம்ப நாள் அனுபவிச்ச மாதிரி தெரியும். இந்த 2026 நமக்கு ஏதாவது நன்மை நடக்குமான்னு ஆவலோட ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாண்டட் விருப்பங்கள் இருக்கலாம். இந்த பல தடவை ஒரு எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகாமல் இருப்போம். அதில் நம்ம இந்த வருஷம் ஆச்சு இதில் எப்படியாவது இந்த எக்ஸாமை நல்லபடியாக பண்ணிடுவோம், ரிசல்ட் நல்லபடியாக வந்துடும். உத்தியோகத்திற்காக எதிர்பார்த்துன்னு இருக்கிறவங்க, திருமண பேச்சுக்காக எதிர்பார்த்துன்னு இருக்கிறவங்க, திருமணத்திற்காக, குழந்தை பாக்கியத்திற்காக, அது போக வீடு கட்டுறதுக்கு, கடன் நிவர்த்தி ஆகுமா, நோய் நொடிகள் சரியாகுமா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் அப்படிங்கிறது வாழ்க்கையில் இருந்துட்டு தான் இருக்கும். இப்போது இது எல்லாமே ஒரு பிளான் பண்ணி வைப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைப்போம், ஏதோ ஒரு தடங்கள் ஏற்படும், நின்று போகும். சரி, அதுக்காக பின்வாங்க முடியுமா? இதில் நான் சொன்ன காரியங்கள் அனைத்துமே மனித வாழ்க்கைக்கு ரொம்பவும் அவசியமானவை. இப்படி இருந்தாலும் பண்ணித்தான் ஆகணும். இப்போ இந்த வருடம்னாச்சும் இந்த காரியத்தை நாம் சாதிப்போமா அப்படிங்கிற ஆவலோடு பல பேர் காத்துட்டு. அப்போது 2026க்கு அப்படின்னு ஒரு தனி பலன்கள் கிடையாது. 9 கிரகங்களும் எந்த இடத்துல பயிற்சி ஆகுதோ அப்போ தான் அது பலன்கள். அப்போ 2025 ஆன பயிற்சிகளும் 26 ஆக போகிற பயிற்சிகளையும் வைத்துத்தான் பொதுவான பலன்களாக சொல்ல முடியும். அப்போ அந்தந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்கோ இந்த 2026 12 ராசிகளுக்கும் சாதகமாக இருக்கா, அனுகூலமாக இருக்கா, நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்குறோம். வாங்க உள்ளே போய் 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்குங்கிறத தெளிவாக பார்ப்போம். அன்பார்ந்த எங்களுடைய மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மிதுன ராசி நேயர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள். நாம் பார்க்க இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற 2026ஆம் ஆண்டு மிதுன ராசிக்கு என்ன நன்மை தீமைகள் நடைபெறப் போகிறது அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். பொதுவாக மிதுன ராசி அப்படின்னு எடுத்துட்டோம்னாலே புதனுடைய ஆதிபத்தியத்தில் வரீங்க மிகச்சிறப்பு. ராசியிலே குரு வக்கரகதியில் இருக்கார். வருட ஆரம்பத்தில் ஏப்ரல் மாதத்தில் இந்த ஆண்டில் உங்களுக்கு குரு பயிற்சி நடந்த நன்மைகள் தருவார். கண்டிப்பாக பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை உண்டாகும். உலோகத் தொழில் பண்ணக்கூடியவர்கள், தங்கம், வெள்ளி, ஈயம், பித்தளை, காப்பர், சில்வர், எவர் சில்வர், இந்த மாதிரிலாம் உலோக சம்பந்தமான தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு அபரிவிதமான யோகங்கள் ஏற்படும். ஜுவல்லரி வச்சு நடத்தக்கூடியவர்கள், இந்த மாதிரி
ஃபினான்ஸ் பண்ணக்கூடியவர்கள், சீட்டு நடத்தக்கூடியவர்கள், வட்டிக்கு விடக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பு மிதுனராசின்னு. கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு கல்வித்தரம் உயரும். கல்விக்கூடங்கள், கல்விச்சாலைகள், கல்லூரிகள் இந்த மாதிரிலாம் வைத்து நடத்தக்கூடியவர்களுக்கு நன்மை அதிகரிக்குது. வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய அமைப்பு ஏற்படும். வீட்டில் யாரோ ஒருத்தருக்கு திருமணம் நடக்கலாம், வேறு காது குத்து கல்யாணம், 60ஆம் கல்யாணம், ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சி வீட்டில் நடத்தலாம். சுப விரயங்கள், ஆலய வழிபாடுகள், ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ளலாம். எதிர்பார்த்த காரியம் நிறைவேறும். திருமணம் கைகூடும். வம்ச விருத்தி ஏற்படும். வீடு கட்டலாம், இடம் வாங்கலாம். இந்த மாதிரி அமைப்புகள் உண்டு. 3ஆம் இடத்துல கேது மிகச்சிறப்பு. உடன் பிறந்தவர்களால் நன்மை ஏற்படும். சகோதர சகோதரிகளின் மூலம் நமக்கு நன்மை ஏற்படும். அனுகூலமாக இருப்பார்கள். அவர்களுடன் சேர்ந்து ஏதாவது தொழில் பண்ணுறது, கூட்டுத் தொழில், சேர்ந்து ஏதாவது ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் கொடுப்பார். மிகச்சிறப்பு. 7ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் மிகச்சிறப்பு. அரசு வேலை வாய்ப்புண்டு. அரசாங்க பணியில் இருக்கிறவங்க, ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, பாராட்டுக்கள், மேலதிகாரிகள்கிட்ட பாராட்டு கிடைக்கும். கேட்குற இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். அரசாங்க பணிக்காக காத்துன்னு இருக்கிறவங்களுக்கு இந்த பணி நியமன ஆணை அப்படிங்கிறது கிடைக்கும். அரசாங்கத்தில் ஆக வேண்டிய காரியங்கள் நடைபெறும். குறிப்பாக வங்கியில் பணியாற்றக்கூடியவர்கள், நிதித்துறை, நீதித்துறை, ஆடிட்டிங், அக்கௌண்டன்ட், எழுத்து, டீச்சிங் ப்ரொஃபஷனல், ஐடி, இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர், ட்ரேடிங், மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ், பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், இவர்களுக்கு நன்மை சற்று கூடுதலாக உண்டாகும். காதல் திருமணம் பண்ணுறவங்களுக்கு நன்மை ஏற்படுது. 9ஆம் இடத்துல சனி ராகு சேர்க்கை மிகச்சிறப்பு. நன்மைகள் அதிகரிக்கும். வீடு கட்டலாம். பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடியவர்களுக்கு நன்மை. வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் ஏற்படும். நண்பர்கள் மூலம் அனுகூலங்கள் உண்டாகும். வணிக வரி, பத்திரப்பதிவு, வருமான வரி, இன்கம் டேக்ஸ், சேல் டேக்ஸ், கலால் வரித்துறை, சுங்க வரித்துறை, இதில் எல்லாம் பணியாற்றக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வுகள், சம்பள உயர்வுகள் உண்டாகும். இந்த புத்தாண்டு அப்படின்னு எடுத்துட்டா மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல சிறப்பு அப்படின்னு தான் சொல்லணும். கடந்த ஆண்டில் 2025 பலவிதமான துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருந்தீர்கள். இந்த ஆண்டு ஒரு 90% நன்மைகள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள், கலைத்துறை, அரசியல்வாதிகள், பெண்களுக்கு 95% நன்மைகள். சுய தொழில், உத்தியோகம், வியாபாரம், விவசாயம் செய்பவர்களுக்கும் 90% நன்மைகள் ஏற்படும். இந்த ஆண்டு அதிர்ஷ்டமான வண்ணம் பச்சை, சிவப்பு. அனுகூலமான திசை தெற்கு. அதிர்ஷ்டமான எண் 7. வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். முருகப்பெருமானை வணங்கி இந்த ஆண்டை இனிமையான ஆண்டாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.